மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதையே மந்திரமாக கொண்டு செயல்படும் மதுரை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இந்த மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திட்ட வித்தகர்களை அங்கீகரித்து ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பதில் ஆனந்தமடைகிறது இந்நிலையம். திரு ராஜமூர்த்தி அவர்கள் 2006ஆம் ஆண்டில் தொழில்நுட்ப உதவியாளராக அரசு பணியில் சேர்ந்த இவரை அரசின் கொள்கை முடிவு காரணமாக 2018ஆம் ஆண்டில் இளநிலை பயிற்சி அலுவலராக மதுரை அரசு ITIக்கு அனுப்பியது அண்ணாமலை பல்கலைக்கழகம். விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்பதற்கேற்றாற் போல இந்நிலையத்திற்கு வித்தாக கிடைத்த சொத்து இவர். கணினி, வன்பொருள் மற்றும் வலைப்பின்னலில் வல்லவரான இவர் இந்நிலையத்தில் 3 கணினி ஆய்வகங்களுக்கு முழுமையாக நெட்வொர்க் செய்த நெட்டிசன். 40க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை பொருத்தி இந்நிலையத்தை கழுகு பார்வையாக காண வைத்த ராஜாளி இந்த ராஜமூர்த்தி. CBT தேர்வின் போது 100க்கும் மேற்பட்ட கணினிகளை நெட்வொர்க்கில் இணைப்பதில் இவரது வேலை என்றுமே குட் ஒர்க். அட்மிஷன் சமயத்தில் போர்ட்டாலில் ஆன்லைன், இவர் எப்போதும் ஆனதில்லை ஆஃப்லைன். ஆபீஸை நடைமுறைப்படுத்துவதில் இவரது பங்களிப்பினால் ஆனது இப்போ ஈசி ஆபீஸ். ITIயில் 8 இடங்களில் இவர் பொருத்தினார் இன்டர்காம். அதனால் ITI இப்போ ரொம்ப காம். அயராத உழைப்பாலும் அசத்தலான தொழில்நுட்ப அறிவாலும் பொது ஒலிபெருக்கி அமைப்பை அமைத்துத் தந்த ஆச்சரிய மனிதர். ஆகையால் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு டெக்னோகிராட், தொழில்நுட்ப வல்லுனர் என்ற விருதை இந்த சுதந்திர தின நாளன்று வழங்கி கௌரவிக்கிறது மதுரை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம்.